கண்டிஷனில் வாங்கின சிபில் பார்த்து கொடுக்கப்பட்ட லோன் இது. நாங்கள் ஒன்றும் வேற எதுவுமே வாங்கலை. சிபில் பார்த்து அவங்களா தானாக முன் வந்து தான் கொடுத்தாங்க லோனை. இதை அட்வொகேட்டை வச்சு நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம். இந்த காப்பீஸை பாருங்க அப்படின்னு பார்த்துட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டா அதெல்லாம் மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. பார்த்தவொடனே புரிஞ்சிடும். ஸோ அவங்க வந்து பணம் கட்ட முடியாதுன்றத பேங்க்குக்கு நோடல் ஆஃபீஸ் இருக்கும், அதே போல் இவங்களுக்கும் அந்த கார்பரேட் ஆஃபீஸுக்கும் சொல்லிட்டாங்க. இனி கலெக்ஷன் எனக்கு வேலை இல்லை அவங்க சொல்லிடுவாங்க. அவங்க தான் வந்து லீகலாக போகிறாங்கல்ல, நீங்கள் வந்து அவங்க மேலே சிவில் கோர்ட்டுக்கு போயிருங்க, இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணாதீங்க, இது லாண்ட் ஆர்டர் பிரச்சனைன்னு அந்த காவல்துறை அதிகாரி அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டை விரட்ட தான் முடியும். ஸோ இதுதான் நடக்கும். இந்த மெயில் போடுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் சண்டை போடுறது, இது வந்து உங்கள் வேலையே இல்லை. நீங்கள் வாங்கினது பேங்காக முன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு லோன். நீங்கள் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ் தான், டிஜிட்டல் சிக்னேச்சர் தான். அதனால பேங்காக பார்த்து கொடுத்துருக்க அந்த லோனை வந்து அதை வந்து பேங்காக தான் ரிசால்வ் பண்ணணும். ஒன்ஸு கடனை வசூல் பண்ணு, இல்லையா ஆர்பிட்ரேஷன் எடுத்து அவார்டை கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணு, இல்லை ரெண்டுமே முடியலையா ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்கு, கடனை தள்ளுபடி பண்ணிட்டு போ. இதுதான் நம்மளோட இதுக்கு உண்டான கேள்விக்குண்டான சரியான பதில். நன்றி. உங்கள் செக்யூர்ட் அன்செக்யூர்ட் லோன் கிரெடிட் கார்டு டிஃபால்ட் குறித்த சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.